நிகிதா, நேற்று காவல்துறை மானிய கோரிக்கையின் போது பொல்லாத ஆட்சிக்கு அந்த பொள்ளாச்சி சம்பவங்களே சாட்சி என்று அதிமுக ஆட்சியை குறை கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். அதற்கு பதிலடியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய பலிகளே இந்த ஆட்சிக்கு சாட்சி என்று அவர் கூறியிருக்கிறார். இதே போல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்கு புத்தக பைகளில் அருவாள்கள் கொண்டு செல்வதே சாட்சி என்று அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான பதிலடியாக இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலுரையின் போது தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சி பார்ட் 1 தான் என்றும் அடுத்து 2026 பார்ட் 2.0 லோடிங் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி நடக்கப் போவது 2026 அனைத்துமே ஏடிஎம்கே வெர்ஷன் 2.0 தான் என்றும் மற்ற அனைத்தும் ஃபெயிலியர் தான் என்றும் பதிலடி கொடுத்திருக்கிறார். இதனால் அதிமுக மற்றும் திமுக இருதரப்பினரும் பதிலுக்கு பதில் 2026 ஆட்சியை கைப்பற்ற போவது யார் என்பது தொடர்பாக முதலமைச்சர் பேசியதற்கு பதிலடியாக இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் 2026 2.0 லோடிங் டிஎம்கே வெர்ஷன் இல்லை, அது ஏடிஎம்கே வெர்ஷன் தான் என்றும் 2.0 3.0 4.0 என்பதெல்லாம் அனைத்தும் ஃபெயிலியர் தான் என்றும் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை மானிய கோரிக்கையின் பதிலுரையின் போது அளித்த பதிலுக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். இதனால் இந்த 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள், யாருடைய ஆட்சியை மக்கள் அளிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் கள்ளக்குறிச்சி சாராய பலிகளை குறிப்பிட்டும், நெல்லையில் இந்த புத்தக பைகளில் மாணவர்கள் அருவாள்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அந்த பதிலுரைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். இந்த பதிலடியால் திமுக அதிமுக இடையேயான இந்த வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. நிகிதா.